வெல்கம் பேக் டு டிசைன் பை ரேஜினா. நான் இப்போ ஒரு சிம்பிளான போட் நெக்கில் எப்படி நார்மல் நீடில் வச்சு ஆரி ஒர்க் போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சிம்பிளான டிசைன் தான், ஈஸியாகவும் எவ்வளோ ஈஸியாக மெத்தடில் சொல்கிறேன்னு பாருங்கள். நார்மலாக ஒரு இன்விடேஷன் அட்டையில் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் நான் ஆல்ரெடி. அதில் போட் நெக் போட்டுட்டு ஷேப்புக்கு அதுக்கப்புறம் கீழே டைமண்ட் ஷேப்பில் மார்க் பண்ணி போட்டுக்கிறேன். இதுதான் ஃபைனல். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எப்பயும் போல் பண்ணுற மாதிரி சரி த்ரெட்டில் 2 லைன்ஸ் போடணும். கண்டினியூவாக அதே மாதிரி போட்டோம். ஏன் இதை போடுறோன்னா, நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இப்போ பீட்ஸ்லாம் அடிபடாமல் இருக்கிறதுக்காக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம கரெக்டான ஷேப்புக்கு வரையணுன்னா கூட இந்த மாதிரி சரியில் போட்டால் அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும் நம்மளுக்கு. கண்டினியூவாக அதே மாதிரி 2 லைன்ஸ் சரி போட்டுட்டு முடிச்சிடணும். அந்த லைன்ஸ் முடித்ததுக்கப்புறம் நம்மளோட சாரீ கலர் வந்து இந்த மாதிரி வயலட் கலர், அந்த த்ரெட்டை எடுத்துக்கிட்டு அதே மாதிரி 2 லைன்ஸ் எப்பயும் போல செயின் ஸ்டிச் போடுற மாதிரி முன்னாடி போட்ட மாதிரி இதையும் போட்டுக்கணும். கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியணுன்றதுக்காக நான் அந்த 2 லைன் போட்டுக்கிறேன். போட் நெக்கில் அந்த மாதிரி கண்டினியூவாக நம்ம முடித்ததுக்கப்புறம் கீழே இருக்க டைமண்ட் ஷேப் இருக்குல்ல, அதுக்கும் 2 சாரீ 2 சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கணும். இப்போ அதுதான் கண்டினியூவாக போட்டுன்னு இருக்கேன். கொஞ்சம் ஃபாஸ்ட் மோடில் வச்சுருக்கேன். கரெக்டான ஷேப் வரும், அதுக்காக தான் அப்படியே கண்டினியூ போட்டு முடித்ததுக்கப்புறம் அதே மாதிரி சில்க் த்ரெட்டால் 2 லைன்ஸ் கண்டினியூவாக போட்டு முடிச்சிடணும். அந்த ஷேப் முடித்ததுக்கப்புறம் நார்மலாக ஒரு சுகர் பீட்ஸ் விட கொஞ்சம் பெரிய சைஸ் பீட்ஸ் எடுத்து அந்த போட் நெக்கில் இருக்க அந்த போதும் இந்த டைமண்ட் ஷேப்புக்கும் நம்ம ஒரு லைன் மாதிரி கொடுத்துக்கலாம். லைன் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச்சு கேப்பில் மார்க் பண்ணி வச்சுப்போம். போட் நெக்லையும் கீழே இருக்க டைமண்ட் ஷேப்புக்கும் வச்சுட்டு மார்க் மட்டும் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள் ஷேப்பில் பேர்ல் நல்ல ஸ்டோன் இருக்கும். பேர்ல் அது அந்த ஸ்டோன் நான் வச்சுக்கிறேன். இப்போ நான் கண்டினியூ வச்சுக்க வேண்டியதான். போட் நெக் முடிச்சுட்டு கீழே டைமண்ட் ஷேப்புக்கும் வச்சு நல்லா கண்டினியூவாக ஸ்டோன் வச்சு ஃபினிஷ் பண்ணிடுவேன். அந்த ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணுறேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் இது வந்து நார்மல் நீடில் போடுறவங்களுக்கு 2 கட் பீட் எடுத்துக்கணும், ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கணும். நம்ம ஸ்லீவ்க்கு போட்ட அதே மாதிரி தான் போட்டுருக்கணும்.
நான் நார்மல் நீடிலே எப்படி போடணும்னு சொல்கிறேன். ஆரி நீடில் போடுறதையும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதேமாதிரி கண்டினியூவாக போட்டு நாட்டு கீழே போட்டு வேண்டியதான். கொஞ்சம் ஃபாஸ்ட் மோடில் போடுறேன். 2 கட் பீட்ஸு, சின்ன சைஸில் இருக்க ஒரு சீக்வன்ஸ் போட்டு முடிச்சிடுங்க. ஒன்றுத்துக்கும் நாட் பண்ணால் சீக்கிரம் பிச்சுக்காது, கொஞ்சம் நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ஒர்க்கு. ஆரி நீடில் ஈஸி தான், பட் ஆரி ஒர்க் தெரியாதவங்களுக்கு இது நார்மல் நீடில் போடுறது சொல்கிறதுக்காக நான் போட்டு காட்டுறேன். கண்டினியூவாக போட்டு முடித்ததுக்கப்புறம் இப்போ நான் உங்களுக்கு ஆரி நீடில் போடுறது எப்படின்னு சொல்லி காட்டுறேன். அதேமாதிரி எடுத்துக்கிட்டு ஆரி நீடில் எடுத்து 2 கட் பீட்ஸு, ஒரு சீக்வன்ஸ், லெஃப்ட்டு ரைட்டு சென்டர் அப்படியே போட்டுக்கினே நாட் போட்டுருணும். ஒரு 2 இது மட்டும் போட்டு காட்டுறேன் பாருங்கள். நார்மல் நீடிலையும் போடலாம், ஆரி நீடிலையும் போடலாம். உங்களுக்கு எது ஈஸியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டு முடிச்சிட வேண்டியதுதான். இதுக்கப்புறம் அந்த நம்ம போட்டல அந்த கட் பீட்ஸ்க்கு நடுவில் ஸ்கொயர் ஷேப் இருக்கல அந்த இதை வந்து டைமண்ட் ஷேப்பில் வச்சு ஒட்டிக்க வேண்டியதுதான். ஒட்டிக்கிட்டு எல்லாத்துலேயும் அப்படியே போட் நெக்குக்கு போட்டுட்டு கீழே இருக்க டைமண்ட் ஷேப்புக்கும் 2 அந்த பீட்ஸ்க்கு நடுவில் போட்டு முடிச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு சின்ன பீட்ஸ் சும்மா முட்டையாக இல்லாமல் எம்டியாக இருக்க மாதிரி இல்லாமல் அங்கே ஒரு பீட்ஸ் போட்டு முடிச்சுட்டு ஃபுல்லாகவே போட் ஷேப்புக்கும் கீழே இருக்க டைமண்ட் ஷேப்புக்குமே போட்டு முடிச்சிடுங்க. ஃபைனலாக முடித்ததுக்கப்புறம் இதுதான் ஃபுல்லாக அவுட்புட். போட் நெக்கில் சின்னதாக டைமண்ட் ஷேப் கீழே. தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல்.